சேலம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். கடந்த ஒரு வார காலமாக மேட்டூர் அணைக்கு கூடுதலாக தண்ணீர் வந்தது. இதனை அடுத்து மேட்டூர் அணை விரைவில் முழு கொள்ளளவான 120 அடியை எட்ட உள்ளது. இந்த நிலையில் இன்று பகல் 3 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து அமைச்சர் நேரு பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக பலத்த மழை பெய்து வருகிறது. இது தவிர கர்நாடக அணைகளில் இருந்து காவிரியில் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்மட்டம் கிடுகிடென உயர்ந்து வருகிறது. இன்று காலை 8 மணி அளவில் நீர்மட்டம் 107 அடியாக உயர்ந்து இருந்தது. பிறகு 12 மணி அளவில் நீர்மட்டம் 110 அடியாக உயர்ந்தது. மேட்டூர் அணையின் மொத்த நீர்மட்டம் 120 அடியாகும். இன்று காலை 8 மணி அளவில் மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 1,34,115 கன அடி தண்ணீர் வந்தது. பிற்பகல் 12 மணி அளவில் மேட்டூர் அணைக்கு 1,47,896 கன அடி தண்ணீர் வந்தது. இந்த நிலையில் வருகிற 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு விழா நடக்க உள்ளது. இதனை முன்னிட்டு வினாடிக்கு 5,000 கன அடி தண்ணீர் திறக்க தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இதன் பிறகு இன்று மாவட்ட ஆட்சித்தலைவருடன் தமிழக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தி பாசனத்துக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். இதனை அடுத்து இன்று 3 மணி அளவில் மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 3,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனை அமைச்சர் நேரு மேட்டூர் அணை பகுதியிலிருந்து தண்ணீர் திறந்து விட்டிருக்கிறார். இதில் சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி, நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.